ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 15 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ கிம் 20வது ஃப்ளோருக்கு போய் 3 எலும்புக்கூடு மண்டையையும் போட்டு தள்ளிட இங்கே வெளியே பார்த்தா ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங் போய் அங்கே இருக்கிற சேர்மேன் சங்கு கிட்ட இங்கே பாருங்க டஞ்சன் பிரேக் வரப்போகுது, இதை என்கிட்ட கிம் சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சேர்மேன்ட்ட சொன்னோன்னே அவருக்கு கடுப்பாக என்னடா சொல்லிட்டு இருக்க விளாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாவார். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல போன எபிசோட்ல கத்த ஆரம்பிச்ச சேர்மன் இந்த எபிசோடு வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருக்காரு. என்னடா சொல்லிட்டு இருக்க, இன்னும் 3 மாசத்துக்குள்ள டஞ்சன் பிரேக் ஆக போகுது, உள்ள இருந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரப்போதா, விளையாண்டுட்டு இருக்காத, எனக்கு செம்ம கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயை பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. நம்ம லீயை பார்த்து கத்திட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம லீ சொல்றதை நம்புங்க, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சேர்மனு நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தாலுமே மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றணும், மக்கள் கிட்ட இந்த விஷயத்த சொன்னாலே அது பெரிய குழப்பம் வந்துடும், அந்த குழப்பத்தை சமாளிக்கிறது ரொம்ப பிரச்சனையாயிரும், நீ ஏதோ எவனோட பேச்சை கேட்டுட்டு இங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, உன் பேச்சை கேட்டு நான் இங்க எல்லாத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அப்படின்னா இங்க இருக்க லட்சக்கணக்கான மக்கள் அப்படி பதட்டத்துல பீதி ஆயிருவாங்க, அவங்ககிட்ட சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும், நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று விளையாண்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் வந்து கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா, இப்படியே பேசிட்டு இருந்தா சண்டை மட்டும் தான் போட்டுட்டே இருக்க முடியும், இப்போதைக்கு இந்த பேச்சு முடியாது அப்படின்னு ஒருத்தர் கண்ணாடி போட்டு வரான். இவனோட பேரு டியோல், இவன் ஒரு ஏர் ஹண்டர், இந்த சேர்மனோட அசிஸ்டன்ட். இந்த டியோல் இங்க வந்து இங்க பாருங்க சேர்மன், அவன் சொல்றதுல ஓரளவுக்கு உண்மை இருக்குதான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சேர்மனு என்னடா சொல்ற, அவன் சொல்றது உண்மை இருக்கா, அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும், அவன் இஷ்டத்துக்கு வாய் வந்தபடி எதோ உளறிட்டு இருக்கான், டஞ்சன் வந்துச்சுன்னா அது எப்படி பிரேக் ஆகும், அது ஏதோ சின்ன சின்ன மான்ஸ்டர் வரும், அதுக்குன்னு மொத்தமா ஊரையே அழிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அதை நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்க அந்த டியோலு ஆமாங்க, அவன் ஏதோ ஒருத்தன் சொல்றது கேட்டு வரல, அவனோட பேரு கிம்சு, அவனை பத்தி நான் விசாரிச்சு பார்த்தேன், அவன் ஈஸியா டவர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டே வரான், ஆனா அவன் சீரான் ஹண்டர் தான், அவனை பத்தி விசாரிச்சா அந்த அளவுக்கு பெரிய டீட்டெயிலும் இல்ல, அவன் ரொம்பவே மிஸ்டீரியஸான ஆளா இருக்கான், அதனால இதுல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, வேணா பொறுமையா யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம், நீங்க கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சேர்மனும் சரி நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன், இவன் வேற வந்து கடுப்பேத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் சொன்னோன்னே அதுக்கு நம்ம லீ என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையா, நீங்க பாட்டுக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கீங்க, நான் மக்களோட பாதுகாப்பு தானே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன், நம்ம லீ சேர்மன் கிட்ட பேச ட்ரை பண்ணோன்னே சேர்மன் அப்படியே நம்ம லீ கிட்ட வந்து இங்க பாரு, இங்க எல்லாமே ஓ இஷ்டத்துக்குலாம் நடந்துட்டு இருக்க முடியாது, இங்க ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்தது அப்படின்னா அது நடந்துதான் தீரும், மக்கள் அதை சமாளிச்சுதான் ஆகணும், அதுக்காகலாம் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு என் மேலே குறை சொல்லிட்டு இருக்க முடியாது, புரியுதா, இங்கே நம்ம பேசின மீட்டிங் விஷயம் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது, எல்லாமே ரகசியமாக தான் இருக்கணும் அப்படின்னு லீயை போட்டு மிரட்டிட்டு இருப்பாப்ல. அதை கேட்ட லீ மனசுக்குள்ள அப்படி யோசிச்சுட்டு இருப்பாப்ல, ச்சே என்னையா அந்த ஆள்கிட்ட வந்து உண்மையை சொல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஆள் நம்ம பேசுறது கேட்கவே மாட்டானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் இங்கே பாருங்க சேர்மன் அப்படின்னு லீ கடுப்பாய் பேச போவான். அப்போ சேர்மனு தம்பி இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்றத நீ மறந்துட்டு ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போயிரு, அவ்வளோதான் நம்ம மீட்டிங் அப்படின்னு நம்ம லீயை பார்த்து பேச்சை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாப்ல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்போ 20வது ஃப்ளோரில் இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ 1,00,000 பாயிண்ட் அதை அச்சீவ் பண்ணியிருக்கான். இதில் ஜெயிச்சதில் நம்ம ஹீரோக்கு இதில் மட்டுமே கிடச்சிருக்கு. நம்ம ஹீரோ இந்த ரிவார்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு போக போக என்னோட ஸ்டாமினா பவர் மானா பவர் எல்லாமே அதிகமாகிட்டே தான் இருக்குது, இன்னும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே 20வது ஃப்ளோர் அந்த கோட்டைக்குள்ளே தான் டயர்டாகி அப்படி உட்காந்துட்டு இருப்பான். அங்கே இடிஞ்ச கோட்டை எல்லாருமே சோல்ஜர்ஸ் எல்லாருமே எடுத்து கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ மேக்ஸிமம் அவன் சோல்ஜர்ஸ் கூட வேலை பார்க்கறத பார்த்துட்டு பரவாயில்லையே சோல்ஜர்ஸ் கூட சேர்ந்து இந்த மேக்ஸிமம் வேலை பார்க்குறானே அப்படின்னு சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாப்ல. அங்கே மேக்ஸிமம் சோல்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ மேக்ஸிமன் கிட்ட போய் சரிங்க நான் வந்த வேலை முடிஞ்சது இங்கேருந்து கிளம்பிட்டுங்களா அப்படின்னு கிளம்பும்போது அப்போ அந்த மேக்ஸிமம் நம்ம ஹீரோ பார்த்து நீங்கள் இங்கே வந்தனால எனக்கு எல்லாமே சரியாக நடந்தது, எங்கள் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது, நீங்கள் மட்டும் இங்கே வரல எங்கள் கதையே முடிஞ்சிருக்கும், ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு சல்யூட்டை போட்டு நீங்கள் திரும்ப இங்கே வரணும், எங்களை பார்க்கணும், நான் உங்களுக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சல்யூட் பண்ணி அனுப்பி வைப்பார். நம்ம ஹீரோவும் ஓகே நான் திரும்ப வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே அங்கேருந்து கிளம்புவான். கட் பண்ணா அந்த சவுப்பு முடி இருக்கா பாருங்க லீ கூட இருக்கிறவ, அவள் ஜிம்மில் சும்மா எவ்வளோ பெரிய டம்பிள்ஸ் அப்படி தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ லீயோட ஃபோன் ரிங்டோன் அடிச்சுட்டு இருக்கோம். அந்த ரிங்டோனை கேட்டு இந்த சவுப்பு முடி லீ உன் ஃபோன் எடு, அந்த ரிங்டோனை கேட்டாலே எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு திட்டிட்டு இருப்பா. உடனே நம்ம லீ அங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தவர் ஃபோனை எடுத்து பார்த்தா அதில் நம்ம கிம்மு தான் கூட்டிருப்பாப்ல நம்ம ஹீரோ. அதை அட்டன் பண்ண உடனே நம்ம ஹீரோ நான் எனக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கு, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க வரீங்களா அப்படின்னு சொன்னேன். அதுக்கட்டு லீ என்னது ஹாஸ்பிட்டல் இருக்கீங்களா, அவங்களுக்கு அடிபட்டுச்சா
அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கையில கட்டு போட்டு வருவாப்ல. நம்ம ஹீரோவுக்கு கையில லேசா அடிபட்டிருக்கும். அந்த இடத்துல லீ வேகமா ஓடி வந்து அப்படி நின்னுட்டு, "இங்க பாருங்க கிம், உங்களுக்கு என்னாச்சு? அடிபட்டுச்சா? ஐயையோ! ஐயையோ!" சொல்லிட்டு பதறிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ பார்க்க கூப்பிட்டு அங்க பெஞ்சில உட்காந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த டஞ்சன் பிரேக் ஆகுது. ஏதாச்சும் பண்ணுன்னு சொன்னோனே, ஏதாவது பண்ணீயா?" அப்படின்னு சொல்லிட்டு லீ கிட்ட கேட்டோனே, அதுக்கு லீ நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாப்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவும், "ச்சே! என்னடா அவனுங்க சொல்றது பேச்சே கேட்க மாட்றானுங்க. டஞ்சன் பிரேக் ஆச்சு, அங்க ஆள் இல்ல, ஹண்டர்ஸ் யாரும் இல்ல அப்படின்னா, மக்கள் நெறைய பேர் செத்து போயிருவாங்க. மக்கள உடனே அங்கிருந்து வெளியேத்தணுமே. இவனுங்க என்னன்னா லட்சக்கணக்கான மக்களோட லைஃபை இப்படி ரிஸ்க் ஆக்குறானுங்க. ஹண்டர்ஸ்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? செம்ம கடுப்பாகுது. அதுவும் அந்த சேர்மனு, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது அந்த சேர்மன் சரியான லூசா இருப்பான் போல இருக்கு." அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த சேர்மன் மேல செம்ம கடுப்பாவாரு. அப்ப லீ, "சரி கிம், நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட லீ கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோ, "என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அத நம்ம உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும். நீ இவ்வளோ தூரம் எனக்காக கஷ்டப்பட்டதுக்கு ரொம்பவே நன்றி லீ. இப்ப நம்ம அடுத்த கட்டம் நோக்கி போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புது பிளானை நம்ம லீ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்போ டிசம்பர் 24 தான் அந்த டஞ்சன் பிரேக் ஆக போகுது. இப்போ டிசம்பர் 17. இப்போ டிசம்பர் 17 கிறிஸ்மஸ் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ரன் அவே அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா ஒரு மெசேஜ் ஆன்லைன்ல பரவிட்டு இருக்கு. டிசம்பர் 26 சாயங்காலம் 6 மணிக்கு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க போகுது. இந்த ஒட்டுமொத்த சிட்டியும் அந்த டம் கில்டு சேர்ந்தவங்க மொத்தமா ஆக்குபை பண்ணி மக்கள் எல்லாத்தையுமே கொல்ல போறாங்க. இந்த சிட்டிலேருந்து எல்லாருமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம் கில்டை பத்தி தப்பு தப்பா அவங்க ஏதோ கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம் கில்டு ஒரு டெரரிஸ்ட் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் வெளியேறணும்னு சொல்லிட்டு ரேண்டமா அந்த மெசேஜ் வந்திருக்கும். அந்த நியூஸ் வெளியே வந்தோடனே நியூஸ் சேனல் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருப்பாங்க. ரிப்போர்ட்டர் அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஏதோ எதர்ச்சியா வர மாதிரி லீ வரவாப்ல. லீ கிட்டையும் கேட்பாங்க. லீயும், "ஆமா ஆமா, அது உண்மைதான், எனக்கு தெரிஞ்சு உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா டிவில எல்லாமே லைவா போயிட்டு இருக்கனால அவருக்கு ஒரே பதட்டமா இருந்துட்டு இருக்கும். அப்படி டிவில அந்த சிவப்பு முடி பொண்ணும், "ஆமா லீ அங்க என்ன பண்றான்? ஏதேதோ பண்ணிட்டு இருக்கானுங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சிட்டு இருப்பா. இந்த நியூஸ் எல்லாமே டிவில வந்ததை பார்த்து சேர்மனுக்கோ கடுப்பாயி, "அவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? மக்கள் எல்லாம் வெளியேற்றணும்னு பேசிட்டு இருக்கானுங்க. இங்க வந்து லீ அவன் தேவையில்லாத வேலையை பண்ணான். இப்போ பார்த்தா நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்றாங்கன்னு அவன் இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கானா? அவனை எப்படியாச்சும் நிப்பாட்டி ஆகணும். அவனுங்க என்ன பிளான் போட்டிருக்கானுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டோன்னே, அந்த அசிஸ்டன்ட், "நான் ஏதாச்சும் பார்க்குறேங்க. அவங்க என்ன பிளான் பண்றான்னு நான் கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஸ்பாக்கு போய் ரூம் தனியா எடுத்து அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாப்ல. அங்க நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட மானா பவர் உடம்பு ஃபுல்லா பரவி சும்மா நம்ம ஹீரோ ஆறா பறக்க வெறித்தனமா இருப்பாப்ல. கொஞ்ச நாளா அங்கேயே தான் இருக்காரு. அங்க ஓனர், அந்த ஸ்பாவோட ஓனர் கதவை தட்டிக்கிட்டு, "டேய் என்னடா உள்ள போய் ரொம்ப நாள் ஆச்சு, நீ இருக்கியா செத்து போயிட்டேன்னு கூட தெரியல, டக்குன்னு கதவை தொறடா, நீ இப்ப திறக்கல நான் திறந்துட்டு உள்ள வந்துருவேன் பாத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை திறந்துட்டு உள்ள போனோன்னே நம்ம ஹீரோ சும்மா ஆறா தெறிக்க நிற்பான். அந்த ஆறா மானா பவர் எல்லாத்தையும் பார்த்து அவனே, "ஏய் என்னடா அவன் பார்க்கவே வித்தியாசமா இருக்கானே" சொல்லிட்டு வாயை பொளந்து பார்த்துட்டு இருப்பாப்ல. அப்ப நம்ம ஹீரோ, "சாரி, நான் கொஞ்ச நாள் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டேன். இந்தாங்க நீங்க கேட்ட காசை விட நான் அதிக ரெண்ட் கொடுத்துருக்கேன்" அப்படின்னு நம்ம ஹீரோ காசை கொடுத்துட்டு சும்மா மின்னல் வேகத்துல அங்கிருந்து கிளம்பிடுவான். அங்க முன்னாடி பார்த்தா ஒரு சுருக்கு பையில தங்க காசா இருக்கும். அதை பார்த்து கடைக்காரன் வாயை பொளந்துட்டு இருப்பான். "என்னடா நடக்குது இங்கே" அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட அப்ப 2,00,000 பாயிண்ட் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ ஏதாவது ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கிற மேஜிக் கிறிஸ்டல்ஸ் ஏதாச்சும் இருக்குமா, வெப்பன் ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு 21வது ஃப்ளோர் போறதுக்கு கடையில போய் கேட்டு பார்ப்பான். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட 20,00,000 பாயிண்ட் இருக்கும். அதை பார்த்து கடைக்காரனே வாயை பொளந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சும்மா மரண மாஸ் காட்டிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ டவருக்குள்ள இருக்கிற அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கிற அந்த சிட்டில சும்மா பறந்து போயிட்டு இருப்பாரு. "பரவாயில்ல, நான் நினைச்சதை விட இப்போ ரொம்பவே உடம்பு நல்லா இருக்கு. என்னோட பவர் சும்மா வெறித்தனமா இருக்குன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ வானத்துல செம்ம ஸ்பீடா பறந்துட்டு இருப்பான். இப்போ அடுத்ததா அந்த பேட்டில் ஆரம்பிக்க போகுது, டஞ்சன் பிரேக் வரப்போகுது, அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா வானத்துல பறந்துகிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஏரஸ் கில்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த கில்டு மாஸ்டர் நம்ம சாய் இவங்களா இருக்கிறாங்க. அந்த சாய் கிட்ட அந்த கில்டு மாஸ்டர், "ஏ வா வெளியே போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, இங்க என்ன ஏதோ ஒரு ரேண்டமா மெசேஜ் வர வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருப்பா? அந்த கிம்மு பையன் தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது, அந்த சாயும் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு, "அந்த கிம்மு ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னை கூப்பிட சொன்னானே, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? கிம்மு ரொம்ப வித்தியாசமான ஆளா தான் இருக்கான்" அப்படின்னு சாயும் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இங்க கொரியா சிட்டிக்குள்ள ஒரு 3 பேர் இருக்கானுங்க. அதுல அந்த மஞ்ச மண்டை, "டேய் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா. கிறிஸ்மஸ் நாள் கிட்ட வந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னும் ஒருத்தங்க கிட்ட கூட திருடல. காசு கையில இல்லாம கடுப்பா இருக்குடா" அப்படின்னு சொல்லும்போது, அங்க சொட்டர் போட்டிருக்க ஒருத்தன், "ஏய் ஆமாப்பா, இங்க எவனுமே வரமாட்றான். சிட்டியே இப்ப காலியா இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஏதாச்சும் சீக்கிரமா ஆட்டைய போட்டா தான் செலவுக்கு ஏதாவது கிடைக்கும்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க திருடனுங்க. அவனுங்க 3 பேர் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, டக்குன்னு பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க முகமுடி போட்டு வந்து நிக்கிறாரு பாருங்க. பார்க்கறதுக்கு அந்த முகமுடியே அப்படி விகாரமா இருக்குது. அந்த முகமுடி போட்டு வந்துட்டு அப்படி சொல்லி நின்று இருப்பாரா. அதை பார்த்துட்டு மஞ்ச மண்டை, "யாரா அவன் டக்குன்னு பின்னாடி வந்து பயமுறுத்திட்டு இருக்கான்? பார்க்கவே ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கிறான். ஏய்
என்னடா இருக்கு உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டும் போது நம்ம ஹீரோ உடனே அந்த மஞ்ச மண்டையனோட சட்டையை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு அப்படி மிரட்டிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு டேய் விட்றா டே பைத்தியக்காரனாயே யாரா அவன் முகமுடி போட்டு வந்து கடுப்பேத்துறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் தூரமா போய் விழுந்துருவான். விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து அவனை பார்த்து நீட்டிட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த மஞ்ச மண்டையன் ஏய் இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வந்தது டம்கில்ல சேர்ந்தவனுங்க இந்த சிட்டியவே அட்டாக் பண்ண போறானுங்கன்னு, ஒருவேளை அவங்க குரூப்பை சேர்ந்தவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல முழிச்சிட்டு இருப்பான் அந்த மஞ்ச மண்டையன். நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த சிட்டில இருக்க எல்லாமே அப்படி வெட்டிச்சு சத்தணும் பாருங்க பில்டிங் எல்லாம். அதை பார்த்து அங்க 3 பேர் இருக்காங்கன்னு பார்த்தா அங்க 4 பேர் இருக்காங்க. 4 பேர் வாயை பொழந்துட்டு டேய் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பயந்துட்டு இருப்பானுங்க. அப்போ அங்க மஞ்ச மண்டை டேய் ஆளா உர்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பானுங்க தப்பிச்சுட்டு. ஆனா நம்ம ஹீரோ அந்த முகமுடியை போட்டு சிரிச்ச மாதிரியே நின்றுட்டு இருப்பாரு. அங்க நியூஸ் எல்லாமே பத்திக்கிட்டு எரியும். ஏய் சிட்டி எப்படி எரியுது பாருங்க, அந்த டம்கில்டு சொன்ன மாதிரி ஏதோ செஞ்சுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்ல எல்லாமே ஓடிட்டு இருக்கோம். இங்க ஹண்டர் அசோசியேஷன் சேர்மன் கடுப்பாயிட்டு இருப்பாரு. டேய் சீக்கிரம்டா மக்களை வெளியேத்துங்கடா எங்களோட ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்து கத்திட்டு இருப்பாப்ல. அந்த அசிஸ்டண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி இருக்கிறது அவனா தான் இருக்கணும், அந்த கிம்மு தான். ஏன்னா அந்த லீ தானே நம்மகிட்ட வந்து பேசினா அது நடக்கல அப்படின்னு அவன் கிம்மை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த சேர்மன் அப்படியா அப்படின்னா உடனே அந்த கிம்மை போய் பிடிங்கடா அவனை பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மோசமானவன் அவன் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிம்மை வந்து இந்த மாதிரி பிடிச்சி டெரரிஸ்ட்னு அப்படின்னு மக்கள்கிட்ட காட்டலாம்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுத்துட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ அந்த சிட்டியவே கொளுத்துட்டு அங்கே இருக்க ஒரு பில்டிங் மேலே நின்று இருப்பாப்ல. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு வேற வழி தெரியல, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை பண்ணாதான் நம்ம சொன்னதை அவனுங்க கேட்பானுங்க அப்படி நம்ம ஹீரோ சும்மா கெத்த அங்கே நின்றுருப்பாரு. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா செம்ம ஆக்ஷன் பேக் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு.